சோ மாடியூல் 1ல நம்ம இப்போ கடைசி செஷன், கடைசி வீடியோல இருப்போம். கடைசி வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நம்மளோட கரண்ட் மார்க்கெட் சினாரியோ என்னன்னு பார்த்தோம். ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட தனித்துவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது பார்த்தோம். தென் ஃபைண்டிங் யுவர் நிஷ், நம்ம இண்டஸ்ட்ரி என்ன, அதுல சப்னிஷ் என்ன, மைக்ரோ நிஷ் என்னன்னு பார்த்தோம். இது எல்லாம் தாண்டி நம்ம கஸ்டமர் யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அப்போ கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட சர்வீஸ் எப்படி மாதிரி சொல்யூஷன் கொடுக்குது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்தெந்த விஷயத்தையெல்லாம் அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுக்குள்ளதான் இப்ப நாம போறோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். So let me share my screen. Yes, identifying their pain points and challenges. அவங்க என்னென்ன விஷயம் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். சோ இதுவும் அதே மாதிரிதான். ஒவ்வொரு விஷயமும் வீடியோவை பாஸ் பண்ணி யோசிச்சு எழுதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் அதான். இதுல நீங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறீங்களோ, அடுத்த மாடியூல் ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இல்ல நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஆகட்டும், இல்ல கூகுள் மே பிசினஸ் ஆகட்டும், நீங்க போற விஷயம் எல்லாம் அவ்வளவு கிளாரிட்டியா போடுவீங்க. இதுல நீங்க பண்ணல, இதுல நீங்க கிளாரிட்டி இல்ல அப்படின்னா நீங்களும் 100ல ஒருத்தரா இருப்பீங்க. ஆனா இந்த கிளாரிட்டியோட பண்ணிட்டீங்கன்னா நீங்க 1000ல ஒருத்தரா இருப்பீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்லுவேன், தனித்துவம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த தனித்துவத்தை கண்டுபிடிச்சு அந்த கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல் இருக்கும். இதுக்கு நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? சோ வாங்க நம்மளோட கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, சேலஞ்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். ஓகே, சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஐயோ இது இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா அப்படிங்கறதான் இன்டென்ஸ். ஐயோ இது எனக்கு டாப் ப்ரியாரிட்டி. காலையில எந்திரிச்சா எனக்கு காஃபி சாப்பிட்டே ஆகணும், காலையில எந்திரிச்சா நான் பிரஷ் பண்ணியே ஆகணும். கரெக்டுங்களா? எனக்கு வண்டி இல்லாம நான் எப்படி பிசினஸ் பண்ணுவேன்? 2 வீலர் இல்லாம, பெட்ரோல் இல்லாம நான் எப்படி பண்ணுவேன்? வண்டி எப்படி போகும்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டென்ஸ், இது இல்லாம இருக்க முடியாது. அது என்ன? இன்னொன்னு டாலரன்ஸ். பரவாயில்லப்பா இது இல்லைனாலும் நாம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் டாலரன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் போட்டு ஜீன்ஸ் வாங்கணுமா, வேணும்னா அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஆனா பேண்ட் இல்லாம வெளியில போக முடியாது. சோ பேண்ட் என்ன, ஜீன்ஸ் என்ன, அது நீங்க தான் டிசைட் பண்ண. உங்க கஸ்டமர் என்ன அப்படிங்கிற எது தேவை, ஓகே, எது இல்லைனாலும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறது டாலரன்ஸ். உதாரணத்துக்கு இப்ப என்னோட விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் எனக்கு பெருசா லீட்ஸ் வரமாட்டேங்குது, என்கொயரிஸ் வரமாட்டேங்குது, பயங்கர காம்படிஷன் ஆயிடுச்சு, இதெல்லாம் தான் இன்டென்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. டெய்லி வர 10 பேர் உங்களை பத்தி கேட்டா, உங்க ப்ராடக்ட் பத்தி கேட்டாதான் அதுல 4 பேராவது நம்ம விற்க முடியும் இல்லையா? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஸ். ஓகே, ரெண்டாவது நாட் கெட்டிங் சேல்ஸ். என்னால சேல்ஸ் அது கன்வெர்ட் பண்ணது இல்ல சார். 10 பேர் என்கொயரி பண்றாங்க, ஆனா 1-2 பேர் தான் வாங்குறாங்க, மத்தவங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம். மூணாவது ஹவு டு earn எக்ஸ்ட்ரா மணி. இதுவும் இருக்கு. ஏன்னா ஒரு பிசினஸ் ஓனரா ஒரு சோர்சஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா கொரோனா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு, ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. ஒரே சோர்சஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப என்னென்னலாம் பண்ணிக்கணும், ஏன் நம்ம டிஜிட்டலுக்குள்ள போய்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு மறுபடியும் என்ன வேணா வரலாம். இது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டோ இதுக்காக நான் சொல்லலைங்க, பட் ரெடியா இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். சோ இதெல்லாம் தான் எனக்கு இன்டென்ஸ். இது இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் மேன்னால இருக்க முடியாது. லீட்ஸும் எனக்கு வேணும், சேல்ஸும் நடக்கணும், நிறைய நான் சம்பாதிக்கணும், இதெல்லாம் தான் தேவையான விஷயம். இது இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் ஓனர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் டாலரன்ஸ்ல பார்த்தோம்னா இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ், பட் இருந்தாலும் என்னால பண்ண முடியும்.
ஏன்னா ஒண்ணு தேவை, ₹1 போட்டா தான் நம்ம ₹4 எடுக்க முடியும். எக்ஸ்பென்சிவ் இருக்கலாம் இல்ல, பட் இருந்தாலும் எனக்கு தேவை. இதெல்லாம் தான் அந்த விஷயத்துல நம்ம டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நாட் ஹேவிங் இனஃப் டைம், இதெல்லாம் இத்தனை பண்றதுக்கெல்லாம் எனக்கு வந்து டைம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் தாண்டி ரிப்பீட் டிமாண்ட் ஆர் நாட் கம்மிங், இதெல்லாம் டாலரன்ஸ். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம கூட நம்ம பறந்துடலாம். பட் இன்டென்ஸ் இது இல்லாம நீங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியாது. சோ இதுவும் நீங்க எழுதுங்க. எவ்வளவு எழுத முடியுதோ அத்தனை எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்குத்தான் உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீஸ், உங்களோட பிசினஸ் நம்ம ஃபிட் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எழுதி தயவு செஞ்சு சப்போர்ட் இதுல நீங்க Facebook குரூப்ல எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க. so that people will know it. இதுதான், அதாவது என்னன்னா எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ண சொல்ல, உங்களை நீங்க தனித்துவமா காட்டணும் அப்படின்னம்னா நீங்க எப்படி உங்களுக்கு சொல்லுவீங்க? சார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சார் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிங்க தமிழ் MSMEஸ்க்கு நான் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படிங்களா? கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜினா என்னங்க? அவ்வளவுதான். இந்த அளவுக்கு கிளாரிட்டியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா எஸ், திஸ் இஸ் வாட் ஸ்பெஷலைசேஷன் இஸ். இதை மட்டும் பண்ணுங்க. வாங்க நாம அடுத்த மாடியூல் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல தெரிய இருந்தா மட்டும்தான் Facebookல ஈஸியா நாம ஜெயிக்க முடியும். அடுத்தது இஸ் கோயிங் டு பி a Facebook ad mastery program. So welcome to module 2. வாங்க நம்ம module 2ல போவோம். அதுக்கு முன்னாடி இந்த module 1 கிளாரிட்டியா முடிச்சிருக்கேன். Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும்
மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.